கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான், ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படவில்லை என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்பது அல்லது அவருடைய வசனம் என்பது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆகவே இயேசு கிறிஸ்து என்றாலே வார்த்தை என்ற அர்த்தம், வார்த்தையானவர் என்ற அர்த்தம். வார்த்தை வெளிப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து அவர் தன்னைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். இதிலிருந்து நமக்கு புரிகிறது. இங்கே சாமுவேலுக்கு இன்னும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இந்த சாமுவேலை குறித்து நம்ம பார்த்தோம்னா, அவன் குழந்தையாக இருக்கும் போதே தேவனுடைய ஆலயத்திலே வளர்கிறான், தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் இன்னும் கர்த்தரை அறியவில்லை என்று பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சாமுவேலுக்கு எப்போது அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார் என்றால், அவனை தாழ்த்தி சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும்போது, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவன் தாழ்த்தின போது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய இருதயத்தை, ஆண்டவருடைய மன விருப்பத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அவருடைய குணங்களை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்பட சாமுவேலின் சாட்சி குறித்து நம்ம பார்த்தோம்னா, வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களில், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள அனைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விளங்கினது என்று அங்கே பார்க்கிறோம். அதாவது சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான், தேவனுடைய மனுஷன் என்பதை சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. எப்போது? ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வெளிப்பட கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது அவருடைய வாயின் ஒரு உண்மை, வாயின் வார்த்தையில் ஒரு உண்மை. கர்த்தர் அவரை சாமுவேலிடம் வெளிப்படுத்துகிற காரியங்களை சாமுவேல் ஜனங்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார். அனைத்து உண்மையாக காணப்படுகிறது. ஆகவே தான் ஜனங்கள் அவரை கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அங்கீகரிக்கிறார்கள். இதே போன்று தான் எலியா தீர்க்கதரிசி குறித்து சாரிபாத் ஒரு விதவை சொல்லுகிறாள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயில் பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். இவருடைய வாயிலிருந்து எல்லாம் அந்த உண்மை, சத்தியம் என்கிற அந்த ஒரு தேவனுடைய சாயல், தேவனுடைய குணம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே தான் ஜனங்கள் அவர்களை கர்த்தருடைய மனுஷன் அல்லது தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அங்கீகரிக்கிறார்கள். இன்று நாமும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அப்படி என்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய கிரியைகளும் ஒன்றா இருக்கும், உண்மை இருக்கும் அதில். இல்லை நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் நம்முடைய கிரியைகளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் என்றால் அது ஒரு பொய்யான ஒரு அறிதல், புரிதல் என்றே அர்த்தம். பாருங்கள், இங்கு மோசே குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே கர்த்தருடைய சாயலை காண்கிறான் என்று கர்த்தரே மோசையை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இந்த மோசையோட தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருந்தது என்று நம்ம பார்த்தோம்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்களில், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று அங்கே பார்க்கிறோம். மோசையுடைய நோக்கம், அதாவது மோசையுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி பாடுகளை சகித்து, துன்பங்களை, நிந்தனையை சகித்து சிலுவையில் அறையுண்டு அந்த மேலான பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிற அந்த மேலான ஒரு பாக்கியத்தை அடைந்தாரோ, அதையே நோக்கமாக வைத்துக்கொண்டு அவர் இந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிப்பதை பார்க்கலாம். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை, துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொள்கிறார். மோசே ராஜாவின் அரண்மனையில் வாழக்கூடிய தகுதி உள்ளவர். ஆனாலும் அவருடைய நோக்கம் கிறிஸ்துவின் மேலே இருந்தது. அவரை அறிகிறதற்காக அவர் எல்லாவற்றையும் இழந்து விட ரெடியாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை மோசைக்கு உண்டாயிருந்தது. ஆகவே கர்த்தர் அவரை மோசைக்கு வெளிப்படுத்துகிறார். மோசையோடு முகமுகமாய் பேசினார் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம்.
ஆகவே தான் மோசே கர்த்தருடைய சாயலை காண்கிறவனாக காணப்பட்டான். நாம் இன்று அநேக நேரம் ஆண்டவருடைய சாயலை காண்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் பார்க்கிற சாயல் எல்லாம் பெரும்பாலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், சுகம் அளிக்கிற தேவன் என்று தான் நம்ம அநேக நேரம் பார்க்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் சாந்த குணமுள்ள தேவன். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார், தாழ்மையாக இருந்தார், தன்னைத்தான் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி வந்தார் என்பதையெல்லாம் நம்ம அநேக நேரம் சிந்திப்பதில்லை. ஆனால் மோசே பார்த்த சாயல் இப்படித்தான் இருந்தது. ஆகவே தான் மோசையுடைய சகோதரர்களான ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அப்பொழுது அவர்களை எதிர்த்து மோசே ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அப்போ கர்த்தர் மோசைக்காக அங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், மோசே என்னுடைய சாயலை காண்கிறான் என்று. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் என்னுடைய சாயலை காண்பதால் தான் உங்களுக்கு விரோதமாக பேசாமல் அவன் சகித்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அந்த சூழ்நிலையிலே மோசே அங்கே கர்த்தருடைய சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். ஆகவே கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், மோசே என்னுடைய சாயலை காண்கிறான், அவனுக்கு விரோதமாக பேச உங்களுக்கு எப்படி பயம் இல்லாமல் போனது என்று அங்கே ஆரோனையும் மிரியாமையும் அவர் கடிந்து கொள்வதை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், மோசே இந்த உலகத்தின் சந்தோஷம், அவருக்கு லாபமாக இருந்த காரியங்கள், அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள், மேன்மையான காரியம், அதாவது மோசே பார்வோனின் குமாரத்தின் மகனாக அந்த அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். அப்படிப்பட்ட காரியத்தை அவர் வெறுத்து கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறார். அப்படி எண்ணும் போதுதான் அந்த ஆண்டவருடைய சாயலை, அவருடைய பாடுகளை, அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அந்த காரியங்களை நாமும் ருசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக, அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக மோசே தன்னை முழுமையாக விட்டு கொடுத்த போதுதான் கர்த்தர் அவரை அங்கே முழுமையாக வெளிப்படுத்துகிறார். அப்போது மோசேயும் ஆண்டவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய குணங்களை ருசித்திருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. ஆண்டவருடைய ஒவ்வொரு குணங்களையும் நாம் ருசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவர் அன்பு உள்ளவர், அவர் சாந்தம் உள்ளவர், அவர் கீழ்ப்படிதல் உள்ளவர், உண்மை உள்ளவர் என நம்ம எங்குமே கேட்குறோம். நம்ம மெசேஜ் கேட்குறோம், வசனத்தில் படிக்கிறோம். ஆனால் அதை ருசி பார்த்தாதான், அதை அனுபவித்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய சாயலை வெளிப்படுத்த முடியும். இப்போ ஒரு ஃபுட்டு இருக்குன்னா அது டேஸ்ட்டாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குன்னு யாரோ ஒருவர் சொல்வதனால நாமும் அப்படியே சொல்வது கிடையாது. நாம் அதை டேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அது உண்மையாகவே அது டேஸ்டியாக இருக்கா இல்லை அது ஹெல்த்தியாக இருக்கா என்பதை நாம் உணர முடியும் தானே. அதுபோல தான் ஒவ்வொரு கர்த்தருடைய சாயலும் நாம் அதை ருசிக்கும் போது தான் நம்மிடத்தில் அது வெளிப்படும். நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவை நம்மில் பார்க்க முடியும். அப்போதான் உண்மையான கர்த்தரை அறிகிற அறிவு என்பது நம்மிடத்தில் வளருகிறது. பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாயிருந்த அனைத்தையும் நஷ்டம் என்னும் குப்பை என்று விட்டுவிட்டேன் என்று. உலகத்தில் நமக்கு லாபமான காரியங்கள், நமக்கு ஆதாயம் தரக்கூடிய காரியங்கள், இல்லை நம்முடைய மேன்மைகள், பெருமைகள் என எது வேணும்னா இருக்கலாம். ஆனால் அவரை அறிகிறதற்காக நான் எதையும் விட ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஆண்டவருக்கு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்முடைய நேரமாக இருக்கலாம், நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, நம்முடைய சந்தோஷத்துக்காக, மாமிச சந்தோஷத்துக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தரை அறியணும், அவரை குறித்து இன்னும் அறியணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் எதையும் விட ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம வரும்போது தான் தேவன் அவரை நமக்கு வெளிப்படுத்த முடியும். அவர் வெளிப்படுத்தினா மட்டும்தான் அந்த சாயல் நம்மிடத்தில் வெளிப்படும். நம்மிடத்தில் வெளிப்படும் போது தான் நம்மிடத்தில் இயேசு இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, மேன்மையான காரியத்தை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை அனுதினமும் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உண்மை அறிகிற அறிவே எங்களுக்கு நித்திய ஜீவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கப்பா. அதுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எங்களை விட்டு அகற்ற உணர்வினையும் கிருபையும் தாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளாக, உங்களுடைய சாட்சிகளாக எங்களை ஒவ்வொருவரையும் நிறுத்துங்க. உங்களுடைய நாமம் மட்டும் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.